Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away. Taste Daily. Taste the Daily. Taste Daily. Taste the Daily. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். திமுக கூட்டணியை ஏத்துக்கிட்டு நாங்க போகல. நாங்க தமிழக வாழ்வு உரிமை கட்சியில தான் இணைகிறோம். திமுக கூட்டணி இருக்கிறாருக்காக போகல. திமுகவுடைய செயல்திட்டங்களுக்கு இல்ல திமுக கூட எல்லாத்துக்கும் வந்து சொம்படிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு அதிமுக பேச தவறுகிற பேச முடியாத ஒரு விஷயத்தில வந்து பல விஷயங்களை நீங்க வந்து சமீப காலத்துல பார்த்துருப்பீங்க. சட்டமன்றத்தை ஒற்றையாளா ரெண்டு வந்து அந்த உரிமைக்காக சண்டை போட்டுருக்காரு. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு வந்து திமுகவே வந்து அவரை வந்து ஒரு எதிரியாக பார்க்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாரு. எச் ராஜாவை வந்து எப்படிலாம் அவர் பேசி வந்திருக்காருங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு பேரறிஞர் அப்படின்றாரு. பேரறிஞர் சொல்ல வேண்டிய அவசியம் எங்கிறது வந்தது. யாரை எதிர்க்கிறோமோ, யாரை எதிர்த்து அரசியல் செய்யறோமோ அவங்ககிட்டே நீங்க வாங்கிட்டு அது செஞ்சா அது என்ன அரசியல்? அப்போ உங்களை நம்பி வந்து களத்துல நிக்கிற தம்பிகளுக்கு நீங்க வந்து அது பட்டணமும் போடணும். ஒரு துளி கூட இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஆதாரத்தை சேகரிக்கணும்னா இன்றைக்கு சீமானன் இந்த அரசியல் களத்தில் இருக்க முடியாது. திராவிட இயக்கத்தினர் சீமானை காலி பண்ணுறதுக்காக 10 தப்பு செய்யறாரு அப்படின்னா அதை வந்து 100 மடங்கா 1000 மடங்கா வெளியில வந்து சொல்றாங்க. ஹிண்ட் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் ஆன்லைன் வாயிலாக தமிழர் ஒருங்கிணைப்பு குழு, அதாவது இயக்கத்தின் தலைவர் வெற்றிக்குமரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சமீபத்துல தாவேகாவுல போய் சிலர் இணைஞ்சாங்க. அதிமுகவுல ஐடி விங்க்கு ஹெட்டா இருந்த நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா அவங்கள இணைஞ்சாங்க. அந்த நேரத்திலேயே என்ன சொல்லப்பட்டது செய்தி ஊடகங்கள்ல அப்படின்னா, நாம் தமிழர்ல இருந்து விலகியே அமைதியாக இருக்கக்கூடிய காளியம்மாள் அவர்களும் இன்று இணையறாங்க அப்படிங்கிற செய்திகளை வெளியிட்டு இருந்தாங்க. நீங்களும் பார்த்திருப்பீங்க. பிறகு அந்த நிகழ்வுல அவங்க இணையல, தாவேகாவுல இணையல. இப்போ காளியம்மாள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? நாம் தமிழர் கட்சியில தான் இருக்காங்களா? ஏன்னா ஈரோடு இடைத்தேர்தல் சமயத்திலயும் அவங்கள பார்க்கவே முடியல. ஏன்னா அவங்க வந்து மேடை ஏறி பேசுவது, அவங்க தொடர்ச்சியான எல்லா மேடைகள்லயும் அவங்க பார்த்திருக்கோம். கொஞ்ச காலமாகவே வர்றதில்ல. அப்படி இல்ல அப்படின்னாலும் இந்த ஈரோடு இடைத்தேர்தல்ல நாம் தமிழர் கட்சி போட்டியிடுது, எல்லாரும் பேசினாங்க. ஆனா காளியம்மாள் அவங்கள காணோம். நாம் தமிழர்ல தான் இருக்காங்களா இல்லையா? தாவேகாவுல இணையறாங்களா இல்லையா? அப்படிங்கிற எந்தவித இதுவுமே இல்லையே. உங்ககிட்ட ஏதாவது தகவல் இருக்கா? இல்ல, அண்ணன் சீமான் அவர்களை வேண்டாம்னு முடிவெடுத்துட்டாருன்னு நான் கருதுறேன். ஏனென்றால் ஈரோடு இடைத்தேர்தலுக்கு யாரெல்லாம் போய் வேலை செஞ்சு ஒரு பட்டியல் போட்டாங்க. அந்த பட்டியலே அவங்க பேர் இல்லை. அப்ப இல்லாதப்ப எப்படி போய் அவங்க வேலை செய்ய முடியும்? அதனால எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்க வந்து நாம் தமிழர் கட்சியில தொடர்வாங்களா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறிதான். பிறகு வேற எந்த கட்சிக்கு போறாங்களா இல்லை தனி அமைப்பா இயங்குறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் அது அவங்ககிட்ட தான் கேட்கணும். நான் அவங்ககிட்ட இது சம்பந்தமா எதுவும் பேசுனது இல்லை. மீண்டும் நம்ம டிவிகே வாழ்வுரிமை கட்சிக்கு வருவோம். ஏற்கனவே குழப்பம் இருக்காங்க. டிவிகேன்னு தமிழக வெற்றி கழகம் பேர் வச்சப்பே ஒரு குழப்பம் வந்து உண்டாச்சு. இப்போ நீங்க வந்து நாங்க தாவிகா வந்து ஆதரிக்கிறோம், வேல்முருகன் அவருடைய தலைமை ஏற்று நாங்க அங்க இனி பயணப்பட போறோம், தேர்தல் நேரத்துலதான் தெரியும் நாங்க கட்சியா வந்து பயணப்பட போறோமா என்னங்கிறதெல்லாம் நீங்க தெளிவா சொல்லிட்டீங்க. என்னதான் அவர் வந்து தமிழ் தேசியம் பேசுறாரு, அவருடைய செயல்பாடுகள் எங்களை கவர்ந்திருக்கு, தமிழ் தேசியத்துக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான தலைவர் அப்படின்னு நீங்க ஏற்று போனா கூட அவரு திமுக கூட்டணியில இருக்காரு. நீங்க இதற்கு முன்பாக நாம் தமிழர் கட்சி எதிர்த்தது முழுக்க திமுகவையும் அதிமுகவையும் தான். அதுல திமுக தான் அதிகம். ஏன் அப்படின்னா ஈழத்துக்கு துரோகம் செய்ததே திமுக தான் அப்படின்னு. அந்த கட்சியோட கூட்டணியில இருக்கக்கூடிய வேல்முருகன் அவர்களோட இணைந்து நீங்க செயலாற்ற போறோம் அப்படிங்கும் போது அது ஒரு முரணாதானே பார்க்க முடியும். இல்ல, இப்ப நாங்கள் வந்து இப்ப நாங்க சேர்ந்த பிறகு அவர் திமுக கூட்டணியோட போய் இணைந்து அதுக்கு பிறகு வந்து சீட்டு பெற்று அதுக்கப்புறம் வந்து அவர் எம்எல்ஏ ஆகுறாரு அப்படின்னா கேட்கலாம். ஏற்கனவே வந்து அதை நான் இன்னுமே உங்களுக்கு விளக்கிட்டேன். அவரு வேறு வழியே இல்லாமல் ஒரு 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 அரசியல் அங்கீகாரம் அவருக்கு தேவைப்படுது அப்படிங்கிற நிலையில, ஏன்னா அவரு நீண்ட காலமாக தன் உடன் இருக்கிற தம்பிமார்கள் வந்து அரசியலா பின்தொடர தம்பிமார்களை வந்து தக்க வைக்கணும், ஒரு பொறுப்புல இருக்கணுங்கிறது அவருடைய கருத்தா இருக்கலாம். அதன் மூலமா ஒரு சில சமரசங்கள்ல வந்து திமுகவோட உடன்பாடு ஏற்பட்டுக்கலாம். இப்ப நாங்கள் போனதுக்கு பிறகு திமுகவோட மீண்டும் கூட்டணி அமைத்தால் நீங்க அப்ப கேளுங்க, நாங்க இதுக்கான பதில் சொல்றோம். நாங்க இப்ப நாங்க திமுக கூட்டணியை ஏத்துக்கிட்டு நாங்க போகல.
நாங்க தமிழக வாழ்வுரிமை கட்சியில தான் இணைகிறோம். திமுக கூட்டணியில் இருக்கிறாருங்கிறதுக்காக போல. இப்ப நாங்க போறோங்கிறதுக்காக நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்க, எம்எல்ஏ பதவி நீங்க விட்டுட்டு வாங்க அப்படின்னு கேட்கறது முறையாக இருக்காது. நாங்க இல்ல போறோம். உங்களுடைய கொள்கை எதிரி, சித்தாந்த எதிரி அப்படின்னு சொன்ன கட்சியோட அவர் கூட்டணியில் இருக்கும்போது ஆல்ரெடி இருக்காரு. நீங்க போய் உங்களோட சேர்ந்து போய் அவர் இணையல. அவர் ஆல்ரெடி இணைஞ்சிருக்காரு. ஆல்ரெடி போட்டியிட்டு அவங்களோட சேர்ந்து தான் கூட்டணியில சேர்ந்து தான் போட்டியிட்டு எம்எல்ஏவாக வெற்றி பெற்று அவர் இருக்கார் சட்டமன்ற உறுப்பினராக. அப்படி இருக்கிறாருன்னு தெரிஞ்சு தானே நீங்க போறீங்க. அப்ப உங்க ஆமா. கொள்கை எதிரி, உங்க சித்தாந்த எதிரியோட கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு நபரோட கட்சியில தானே நீங்க போய் இணையறீங்க. இல்ல அப்படி அப்படி பார்க்க கூடாது. நீங்க கூட்டணியில சேர்ந்து எம்எல்ஏ ஆயிட்டாரு. அதோட முடிஞ்சுது. அதோட முடிஞ்சது. அதன் பிறகு அந்த திமுகவுக்கு வந்து திமுகவுடைய செயல் திட்டங்களுக்கு இல்ல திமுக போற எல்லாத்துக்கும் வந்து சொம்படிச்சிட்டு இருக்காரு. அப்படி கிடையாது இல்லையா? நீங்க இன்றைக்கு அதிமுக எதிர்கட்சியா இருக்கிறது. ஆனா அதிமுக பேச தவறுகிற பேச முடியாத ஒரு விஷயத்தில வந்து பல விஷயங்களை நீங்க வந்து சமீப காலத்துல பார்த்திருப்பீங்க. சட்டமன்றத்துல ஒற்றை ஆளா நின்று கூக்குரலிட்டு வந்து அந்த உரிமைக்காக சண்டை போட்டுட்டு இருக்காரு. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு வந்து திமுகவே வந்து அவரை வந்து ஒரு எதிரியாக பார்க்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாரு. அப்ப அவர் வந்து எந்த இடத்துல இருந்து வெற்றி பெற்றாலும் தனக்கான வேலை என்னவோ, தன்னுடைய என்ன நோக்கத்துக்காக இந்த அரசியலுக்கு வந்தோமோ அதுல தெளிவா தானே இருக்காரு. நீங்க திமுகவோட எல்லா செயல் திட்டங்களுக்கும், மக்கள் விரோத திட்டங்களுக்கு ஆதரவு அளிக்கிறாரு, சம்பந்தம் எல்லாம் முட்டு கொடுக்குறாரு அப்படின்னா நீங்க கேளுங்க. அதுக்கு நான் வந்து பதில் சொல்லலாம். இவரை நம்பி நீங்க எப்படி போனீங்கன்னு. எங்களை பொறுத்தளவுக்கு வந்து மிக தெளிவா வந்து ஒரு அரசியல் செய்யறாரு. மிக தெளிவா மக்களுக்கான அந்த கடமை ஆற்றுவதில் நம்பர் 1 இருக்காரு. அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஓகே. வேல்முருகன் அவரோட செயல்பாடுகளுக்கு அவருடைய தொகுதி மக்களே சர்டிபிகேட் தொடர்ந்து குடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால நம்ம அதன் மீது எந்த விமர்சனத்தையும் வைக்கல. அவரையே பலமுறை பேட்டி எடுக்கும்போது அவர் சொன்ன விஷயங்களே என்ன அப்படின்னா, திமுக கூட்டணியிலே இருந்து கொண்டு எப்போதுமே அவங்களோடு முரண்படுவது போல சட்டமன்றத்திலயும் சரி, பல பிரஸ் மீட்டுகளையும் சரி அவங்களுக்கு எதிராகவே பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது, நம்ம வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இருந்தாதான் நம்மள சார்ந்த மக்களுக்கு ஏதாவது பண்ண முடியும். அதற்காக அவங்களோட கூட்டணி போட்டு ஜெயிச்சு நான் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினரா இருக்கேன். என் தொகுதி மக்களுக்கு நான் செய்யணும் அப்படின்னா நான் கேட்பேன். அதே மாதிரி கூட்டணியில இருக்குங்கிறதுக்காக பல விஷயங்கள நான் வந்து வாய்மூடி மௌனமா இருக்க முடியாது. மக்களுக்கு எதிரான விஷயங்களுக்கு நான் தொடர்ந்து குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதே முடிவுல வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னா, எதிரி மாதிரி தொடர்ந்து குரல் கொடுக்குறேன். நான் பேசுவதற்கெல்லாம் செவி சாய்ப்பதில்ல. சட்டமன்ற உரையில பேசும்போதே லைவ்லயே கட் பண்ணிடுறாங்க. என் பேச்சு தெரியுதில்ல. அதனாலதான் வெளியில வந்து பிரஸ் மீட்ல கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அவரு கோரிக்கை வச்ச பல விஷயங்களை நிறைவேற்ற முடியாம அவரே திணறிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அதே கூட்டணியில அவர் தொடரும்போது நீங்க போய் இணையறதுனால என்ன பயன் இருக்கும் அப்படின்னு வருது இல்லையா? கூட்டணியில இருந்து அவராலே எதுவும் பண்ண முடியலையே. இல்ல இப்ப அது நடந்து முடிஞ்சிருது. நீங்க அடுத்த கட்ட தேர்தலுக்கு வாங்க. 2026 பத்தி பேசுவோம். அதுல வந்து அதே போல இந்த 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 உறவு நீடிச்சுச்சுன்னா நம்ம இதை பத்தி பேசலாம். இந்த இந்த கூட்டணி உறவு இருக்கு இல்லையா? திமுகவோட கூட்டணி உறவு வந்து நீடிச்சுச்சுன்னா நம்ம இதை பத்தி பேசலாம். எதற்காக நீடிக்குது, இல்ல ஏன் நீடிக்கல அப்படிங்கறத பத்தி பேசலாம். அவர் ஒரு முடிவெடுத்து போய் இயங்கி சேர்ந்து இந்த வேலைகள் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப ஏற்கனவே எடுத்த முடிவின்புல வந்து இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி எவ்வளவோ ஒரு விஷயங்கள் செஞ்சிருக்காரு வேல்முருகனை. அதுக்கு வந்து நான் வந்து பதில் சொல்ல முடியாது இல்லையா? இப்ப நாங்க சேர்ந்திருக்கோம். இனிமே என்ன முடிவுகள் எடுக்கிறாரு, அந்த முடிவுல நீங்க உடன்படுறீங்களா உடன்படலையான்னு எங்கிட்ட கேளுங்க. நான் அதுக்கு பதில் சொல்றதுக்கு நான் வந்து இப்ப நீங்க சொல்லக்கூடிய பதிலே பல விஷயங்கள் புதைஞ்சிருக்கிற மாதிரிதான் இருக்கு. ஏன்னா இனிமே வரப்போற தேர்தலை பத்தி பேசுங்க அப்படின்னா 2026 தேர்தல் வர இருக்கு. இப்ப நாங்க போய் சேர்ந்த பிறகு அவர் மீண்டும் போய் கூட்டணி வைக்கிறாரு அப்படின்னா அப்ப பேசுங்க அப்படின்னா அப்ப கூட்டணி மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்வி அதுல இருக்கு. நாங்க தனிச்சு கூட நிப்போம். நான் எங்களுக்கு எங்க பாருங்க, நான் தான் சொல்றேன். 2009ல கட்சி தொடங்கலாம், நாம் தமிழர் கட்சி. 2011ல வந்து 2010ல தொடங்கணும். 9ல இயக்கம் ஆரம்பிச்சு 10ல தொடங்கி 11ல வந்து வெறுமனே ஒரு ஆதரவு நிலைப்பாடு எடுத்தா 16ல தான் வந்து தொடங்கணும். 16ல 1.1 விழுக்காடு வாக்கு வாங்கணும். என்ன அந்த 5 வருஷம் நாங்க இன்னும் 31 வரைக்கும் நாங்க வந்து கட்சியை வந்து வலிமைப்படுத்துறோம். தமிழ்நாடு முழுக்க வந்து எங்களுடைய கட்சியுடைய கோட்பாடை வந்து கொண்டு போய் சேர்க்கிறோம். எங்களுடைய தலைமை வேல்முருகனை வந்து தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்க்கிறோம். இன்னைக்கு சொல்றாங்களா வட மாவட்டம் மட்டும் தெரியும் சொல்றாங்கல்ல. தமிழ்நாடு முழுக்க ஒரு ஆக சிறந்த ஒரு தலைவர் இருக்காருங்கிறது கொண்டு போய் சேர்க்கிறோம் நாங்க. அதன் பிறகு நாங்க தனியா கூட நின்றுட்டு போறோம். நீங்க எல்லாருமே வந்து எப்படின்னா அரசியல்ங்கிறது வந்து ஏன்னா இந்த அரசியல் பார்த்து பழக்கப்பட்டு போயிட்டாங்க. அரசியல்ங்கிறது பணம் சம்பாதிக்கிறதுக்கும் பதவி அனுபவிக்கிறதுக்கு மட்டும்தான் அப்படின்னு பல பேர் வந்து இருக்கிறதுனால எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க, நாங்களும் அப்படிதான் இருப்போம்னு பல பேர் நம்புறாங்க. அப்படி கிடையாது. அப்படி நாங்க இருந்திருந்தோம்னா இப்ப 22 வருஷம் அண்ணன் சீமானோட பழக்கமாகி கிட்டத்தட்ட 15 வருஷம் எந்த விதமான அனுபவம் இல்லாம, அனுபவம்னா எதையும் அனுபவிக்காம பதவியோ பணமோ எதுவும் அனுபவிக்காம இருந்திருக்க மாட்டோம். நாங்க ஒரு நல்ல நோக்கத்துக்காக அந்த அரசியலுக்கு வந்தோம். இப்ப நாங்க இருக்கிற முன்னணி பொறுப்பாளர்கள் பாருங்க, யாரும் வந்து அரசியல் வந்து எங்களுக்கு பிழைப்பு கிடையாது.
ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ரொஃபஷனல், நான் ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர், நான் எனக்கு ஒரு தொழில் இருக்கு, அதே போல எல்லாருக்கும் இருக்கு. நாங்க வந்து ஒரு 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 ஈழத்தில் நடந்த இனப்படுகொலையில வேற ஏதாவது ஒண்ணு செய்யணுமேங்கிற வந்து ஒரு வேகத்துல வந்து இந்த அரசியலுக்குள்ள வந்தாருங்க. இப்போ வரைக்கும் அதே அந்த துடிப்போட இருக்கிறோம். நாங்க இப்பயும் வந்து நாங்க சொல்றோம், எங்களுக்கு ஒண்ணும் இல்ல, பிரச்சனை இல்லை. இன்னும் நாங்க 5 ஆண்டு காலமா 10 ஆண்டு காலமா ஒரு புதிய தலைவரை உருவாக்குறோம். நாங்க புதிய தலைவரை தமிழ் தேசியத்துக்கான அடையாளமா நாங்க உருவாக்குறோம். அதன் பிறகு சீமான் வந்து ஏன் வந்து அவர் முறையா செயல்படலன்ற குற்றச்சாட்டை நீங்க வைக்கிறீங்கன்னு கேக்குறேன். ஏன்னா இத்தனை ஆண்டு காலம் அவரோட பயணிச்சீங்க, 0ல இருந்து ஆரம்பிச்சு அவரோட பயணிச்சிருந்திருக்கீங்க. இந்த 10 வருஷத்துல 8% 2-5 வாக்கு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படிங்கிற அந்தஸ்தை தொடர்ந்து தனித்தே போட்டியிட்டு வாங்கியிருக்காங்க. ஏன் மீண்டும் மீண்டும் நீங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து பயணிக்கும் போது அடுத்தடுத்த வளர்ச்சி கிட்டும் தானே? அப்புறம் ஏன் நீங்க அவர் முறையா செயல்படல, ஒரு வெற்றி நோக்கி போகல அப்படிங்கிற குற்றச்சாட்டை ஏன் வைக்கிறீங்க? நான் நேற்றைய பேட்டியில கூட சொன்னேன், நீங்க எல்லாருமே வந்து ஒரு ஒரு 75-100 விழுக்காட்டு மக்கள்கிட்ட நம்ம குறைந்தபட்சம் ஒரு 50 விழுக்காடு வாக்குகள் வாங்கினா மட்டும்தான் நாம நம்ம நினைச்ச அதிகாரத்தை அடைய முடியும். 50 விழுக்காட்டுக்கு மேல் வாக்கு வாங்குறதுக்கு என்ன செயல் திட்டங்கள் அவர்கிட்ட இருக்கு? ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்குமான அந்த வளர்ச்சி வீதம்லாம் சரியா இருந்தது. ஆனா அதன் பிறகு அவருடைய குணாதிசயங்கள் மற்ற நடவடிக்கைகள்ல மாற்றம் ஏற்பட்டு அவர் என்ன பண்றாருன்னா கீழே சறுக்கி இழுத்து விடுறாரு. இந்த நண்டு கதை சொல்லுவாங்களா, அது மாதிரி அவருடைய வளர்ச்சியை அவரே கீழே இழுத்து விட்டுட்டு நான் தான் நேற்றைய பேட்டியில கூட நான் சொன்னேன், ஒரு 20-25 விழுக்காடு வந்திருக்க வேண்டிய வாக்கு வங்கி வெறும் 8% நிக்குது அப்படின்னா எங்களை பொறுத்தளவு தோல்வியா பாக்குறோம். நாங்க உங்க வெளியில இருந்து பாக்குறது நீங்க வெற்றி. ஏன்னா நாங்கள் 24 மணி நேரம் அதை பத்தி சிந்தனை, 24 மணி நேரம் உழைப்பு, வருடம் முழுவதும் 365 நாளும் வந்து அவ்வளவு சுழன்று இந்த கட்சியை வந்து ஒவ்வொரு கிராமம் முழுக்க கொண்டு போயிருக்கோம். சீமான்னா யாரு, நான் தமிழர் கட்சினா யாருன்னே தெரியாத கிராமத்துல அங்க போய் வந்து நின்று பேசி அதிமுக காரங்களோட சண்டை போட்டு அங்க கொடியேற்றி அங்க ஒரு தம்பியை பிடிச்சி அவன் மூலமா அவன் குடும்பத்தை பிடிச்சி அதுக்கப்புறம் அப்படியே இப்படி வளர்த்து வந்திருக்கோம். நாங்க அப்படி வளர்த்த கட்சி. ஆனா நாங்க அந்த அந்த தம்பிமார்கள் போட்ட உழைப்பு, நாங்கெல்லாம் போட்ட உழைப்புக்கு இந்நேரம் 25 விழுக்காடுக்கு மேல வந்து அதிகாரத்தை நோக்கி வந்திருக்கணும். அது வரல. காரணம் என்னன்னா ஒரு தனிப்பட்ட தவறுகள், யாரையும் கேட்காத தன்னிச்சையா எடுக்கிற முடிவுகள், சில பேர்கிட்ட வந்து அவர் வந்து வச்சிருக்கிற எங்களுக்கு எல்லாம் தெரியாம வச்சிருக்கிற உறவுகள், அதெல்லாம் அவங்க வழி நடத்துறது, இவரை தவறா வழி நடத்துறது, அதற்கு இவர் இணங்கி போறது, இது மாதிரி பல விஷயங்கள் என்ன பண்ணணும்னா இவரோட வளர்ச்சி வந்து வீழ்ந்துருச்சு. அதனாலதான் நாங்க வேற வழி இல்லாம நாங்க இந்த அடுத்தடுத்துக்கு வர வேண்டியது இருக்கு. ஏன்னா இதே வேலையை ஒரு நல்ல தலைமை, ஒரு ஜனநாயக தன்மையோடு இருக்கிற தலைமை எங்களுக்கு கிடைக்குது. நாங்க இதே நோக்கத்துல, இதே கொள்கை, இதே கோட்பாடை நாங்க அடுத்தடுத்து கொண்டு போறோம். நேற்றைய பேட்டியில சொல்லியிருந்தீங்க, அவர் வாங்கின பணத்தை வேட்பாளருக்கு கொடுத்து, வேட்பாளர் தேர்தல் செலவு கொடுத்திருந்தா கூட நாங்க வந்து அதை ஏத்திருந்திருப்போம் அப்படின்னு சொல்லி. பணம் வாங்கினார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் அதுல அடங்கும். அப்ப யார்கிட்ட பணம் வாங்கினார் அப்படிங்கிற கேள்வி வரும்ல. யார்கிட்ட வாங்கல, நீங்க தான் சொல்லணும் யார்கிட்ட எல்லாம் வாங்கினார் அப்படின்னு. எங்கெல்லாம் யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ எல்லாத்தையும் வாங்கினாரு. ஏற்கனவே சமீபத்துல வெளியில வந்த ஜெகதீச பாண்டியன் ஆகட்டும், இல்ல நீண்ட ஆரம்ப காலத்துல உடன் இருந்த சிபி சந்தர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து 2016லயே வந்து அவரு குருமூர்த்தி அவரை சந்திச்சாரு, RSS ஓட நெருங்கிய உறவுல இருக்காரு, உளவுத்துறை சொல்றதுதான் அவர் பண்றாரு, அதற்காக தான் கட்சி நடத்திட்டு இருக்காரு, ஈழத்தை அந்த பிரச்சனையை மழுங்கடிப்பதற்காக தான் இந்த கட்சியவே அவர் வந்து வெற்றி பாதையை நோக்கி கொண்டு போகாம இப்படி கொண்டு போனார் அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சிட்டு இருக்காங்க. நீண்ட காலம் நீங்களும் உடன் இருந்திருக்கீங்க. அவர் RSS காரங்களை, குருமூர்த்தி அவர்களை சந்திச்சாரா? குருமூர்த்தியை சந்திச்சாரா என்பது எனக்கு தெரியாது. ஆனா வந்து அந்த நேரத்துல நான் மதுரையில இருக்கிறேன், அவங்க சென்னையில இருக்கிறாங்க. அவங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். ஆனால் வந்து RSS சம்பந்தப்பட்ட ஆட்களை சந்தித்தாருங்கிறது எனக்கு தெரியும். தினமலர் உரிமையாளர் கோபால்ஜி அவர்களை சந்திச்சது அதெல்லாம் வந்து எனக்கு தெரியும். அந்த அந்த மென்மையான போக்கு இருந்தது. இன்னைக்கு நான் என்ன சொல்றேன், நீங்க அதெல்லாம் வந்து அந்த ப்ரூஃபே நமக்கு தேவையில்லை. இன்றைய நிலைப்பாடு, அவருடைய நிலைப்பாடு என்ன, இன்றைக்கு வந்து ராஜாவை வந்து எப்படிலாம் அவர் பேசி வந்திருக்காருங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு பேரறிஞர் அப்படின்றாரு. பேரறிஞர் சொல்ல வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது? இன்னைக்கு வந்து பிஜேபிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆதரவாளர் இருக்கக்கூடிய திரு ரெங்கராஜ் பாண்டே அவர்களை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு 20 மடங்கு அறிவாளி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒப்பிட்டு சொல்றாரு. இப்படி சொல்ல வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது? இது எதற்கு தேவைப்படுதுன்றதுலாம்? அப்ப நீங்க சங்கி என்றால் சக தோழன் அப்படிங்கிற எப்படி உங்களுக்கு சொல்றதுக்கு மனசு வந்தது? சங்கி என்று சொன்னா செருப்பு கல்வி அடிப்பேன்னு சொல்லி செருப்பு தூக்கி காமிச்சவர்.
சங்கி என்றால் சக தோழன் எப்படி சொல்ல மனசு வந்தது? இந்த மாற்றம் ஏன் நடந்தது உங்களுக்கு? அப்ப அந்த கேள்வி வருது இல்லையா? இதுக்கு வந்து குருமூர்த்தியை சந்திச்சாரா, கோபால்ஜியை சந்திச்சாரா, இல்ல அவரை சந்திச்சாரா தூக்கி எரிஞ்சிருவோம், சந்திக்கலாம் வச்சுக்குவோம். இந்த மாற்றம் ஏன் நிகழ்ந்தது? ரஜினிகாந்தை போய் சந்திக்க போனீங்க, ரஜினிகாந்தை சந்திப்பதற்கு உங்களுக்கு யார் கூட்டிட்டு போனா? யார் கூட்டிட்டு போனா? அவருடைய பின்னணி என்ன? அவர் வந்து ஒரு RSS பின்னணி. அவர் வந்து முழுக்க முழுக்க நான் RSS காரன்னு வெளிப்படையா அறிவிச்ச ஒருத்தர். இன்றைக்கு வரைக்கும் வந்து பிஜேபியை வந்து RSS தூக்கி பிடிச்சு பேசி அந்த கொள்கைகளை பரப்பிட்டு இருக்க ஒருத்தர். அவருக்கு உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அவர் கூட எதுக்கு உங்களுக்கு சகவாசம்? அதுக்கு விடை சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. ஓகே. பல கேள்விகளை வச்சிருக்கீங்க. இதுக்கெல்லாம் சீமான் தரப்பு தான் பதில் சொல்லணும். அதற்கு முன்பாக பணம் வாங்கினார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை யாரிடம்லாம் வாங்கல அப்படிங்கிற ஒரு இதையும் முன் வச்சிருக்கீங்க. யாரெல்லாம் குடுக்குறாங்களோ எல்லார்ட்டையும் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி. நாம் தமிழர் தொடர்ந்து எல்லா தமிழகத்துல இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகள் மேலயும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, ஓட்டுக்கு காசு கொடுத்து ஓட்டு பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னு அதை விட கொச்சையாவும் சீமானவர்களும் சரி, நாம் தமிழர் இருக்கக்கூடிய அடுத்தபடியாக இருக்கக்கூடிய தம்பிகளும் பேசியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஓட்டுக்கு பிச்சை எடுக்கிறாங்க, மக்களுக்கு காசு கொடுக்குறாங்க, பட்டியல் அடைச்சு வச்சு காசு கொடுத்தாங்க, அவங்க பண்ண தெரியாது அப்படின்னு இவ்வளவு கொச்சையாக பேசுற நபர்கள் காசு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு? ஆதாரம் நீங்க வச்சிருக்கீங்களா? இல்ல ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க, பட்டியல் அடைச்சு வச்சிருக்காங்கிறது கொச்சையான விஷயம் இல்ல. அது உண்மையை தான் சொல்றாங்க. அது எல்லாம் நடந்தது. நானும் தான் பார்த்தேன் 2022 ஓட்டு பிச்சை அப்படின்னுவது கொச்சையான வார்த்தை தானே? அப்ப அதற்கு முன்பாக பெட்டி வாங்குவது, பணம் வாங்குவது அப்படிங்கிறது அதுவும் கொச்சையான விஷயம் தானே? கேவலமான விஷயம் தானே? இப்ப அது வந்து இப்ப தேர்தல் நிதியா வந்து பல கட்சிகள் வாங்குது. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நான் ஒருத்தரை குறை கூறுவதற்கு முன் வந்து நான் அந்த குறை கூறுவதற்கு தகுதியானவனா நான் பார்க்கணும் இல்லையா? அப்படிதான் வந்து நான் சொல்றேன். நீங்க வந்து தேர்தல் நிதியா நீங்க வந்து வாங்குறீங்க. இப்ப கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கட்டும், எல்லா கட்சிகளும் திமுக வாங்கி அதெல்லாம் வந்து பட்டியலே வெளிவந்துச்சு. அது போல வந்து நீங்க கூட்டணி கட்சிகள்கிட்ட வாங்குறது. ஆனா யாரை எதிர்க்கிறோமோ, யாரை எதிர்த்து அரசியல் செய்யறோமோ அவங்ககிட்டே நீங்க வாங்கிட்டு தம்பி கஷ்டப்படுறேன், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து வாங்கிட்டு அது செஞ்சா அது என்ன அரசியல் அது? அப்போ உங்களை நம்பி வந்து களத்துல நிக்கிற தம்பிகளுக்கு நீங்க வந்து அது பட்டணமும் போடுறது இல்லையாது, அது ஏமாற்றுவதும் இல்லையாது, சீட்டிங் இல்லையாது. அதைத்தான் சொல்றான். நான் வந்து அரசியல் செய்வதற்கு பணம் தேவைதான். அதுல வந்து மாற்றுக்கிறது கிடையாது. பணம் தேவைதான். அந்த பணத்தை வந்து ஒரு குறைந்தபட்ச ஒரு இதோடையாவது நீங்க வந்து வாங்கணும். நீங்க வந்து ஒருத்தருக்கு ஆதரவா நீங்க பேசுறீங்க. ஆதரவா பேசும்போது அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு மேடை போட்டு கொடுக்குறாங்க. 2011 செஞ்சாங்க. 2011 வந்து நம்ம 65 தொகுதிகளிலும் வந்து காங்கிரஸை வீழ்த்தணும், அது நிக்கிற 63 தொகுதி வீழ்த்தணும்னு சொல்லிட்டு காங்கிரஸ் போட்டியிட்ட தொகுதியில பூரா நாங்க வந்து மேடை போட்டு பேசினோம். அப்ப கிட்ட பணம் இல்லை. அப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் மேடை போட்டு கொடுத்தாங்க. அப்ப அதுல நாங்க வந்து பேசினோம். அதுல ஒரு எத்திக்ஸ் இருக்கு. மேடை போட்டு கொடுத்தாங்க. எங்களுக்கு நின்று பேசுறதுக்கு இடம் இல்லை, ஒளி வாங்கி கட்டுறதுக்கு வந்து ரூபா இல்லை. 2011 முதல்ல அப்பதான் தொடங்கி வர்றோம். அப்ப அதுல ஒரு எத்திக்ஸ் இருக்கு. நீ யாரை வீழ்த்தணும்னு நினைக்கிறோமோ அவங்க கிட்டே நீங்க வந்து செலவுக்கு பணம் விடுறான்னு கேட்டு வாங்கி பண்ற அரசியல் என்ன அரசியல்? தொடர்ந்து பெரியார் தொடர்பான விமர்சனங்களை வைக்கும்போது அவர் வந்து நாம் தமிழர் அப்படிங்கிற கட்சிக்கு காரணமே வந்து மேதகு தலைவர் பிரபாகரன் அவர் தான். அவருடைய படம், அந்த கொடி, இதெல்லாமே தமிழ் தேசியம் அப்படிங்கிற விஷயங்கள் தான் வந்து நாம் தமிழர் அப்படிங்கிற கட்சிக்கு உலகம் முழுக்க இருந்து தமிழர்கள் ஆதரவு கொடுக்க காரணமான ஒரு விஷயம். அவர் அந்த போட்டோவே போலி, அவர் எடுத்த அந்த போட்டோ போலி, அவர் மேடைகள்ல பேசிய விஷயங்கள் போலி, அவர் அங்க போய் சந்திச்சாரு, அண்ணி உணவு பரிமாறினாங்க அப்படின்னு சொன்ன எல்லாமே வந்து ஃபேக் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்திருக்கு. அத பிரபாகரன் அவர்களுடைய வாரிசான உறவான இந்த கார்த்திக் மனோகரன் அவரும் வந்து அதை உறுதிப்படுத்தி பேசும்போது அவரை வந்து ஒரு கொச்சையான வார்த்தையில திட்டுறாரு அப்படிங்கும்போது இதெல்லாம் நீங்க உடன் பயணிச்சிருக்கீங்க இல்லையா? இதெல்லாம் போலின்னு உங்களுக்கு தெரியுமா? இவருடைய இந்த விமர்சனங்கள், இந்த பேச்சுக்கள், அவருக்கு நிர்வாகியை பேசுவது, நிர்வாகி குடும்பத்தை பேசுவது மாதிரி ஆடியோக்கள், வீடியோக்கள் எல்லாம் வெளியில வந்திருக்கு. அப்போ அவரு எல்லாமே பொய்யா, எல்லாமே போலியா அப்படிங்கிற ஒரு அந்த ஏமாற்றம் இருக்கும் இல்லையா? அது வந்து இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில வருது. கட்சிக்குள்ளேயும் வந்து பேசப்படுது. அந்த பெரியார் விமர்சனத்துல இருந்து தான் வந்து ஜெகதீச பாண்டியன் அவர்களும் வெளியில வராரு. உலக தமிழர்கள்கிட்ட இருந்தும் அறிக்கைகள்லாம் வெளியில வருது. விடுதலை புலிகள் சங்கம் அப்படின்னு சொல்லி சீமான் அவருக்கு யாருமே ஆதரவு கொடுக்க கூடாது அப்படின்லாம் வந்து வருது. இதற்கு பிறகாவது மாற்றம் வருமா? இன்னும் அவரை நம்பக்கூடிய இளைஞர்கள் அவர்களுக்கு இதெல்லாம் வந்து உணர்வாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இதுல நான் ஒண்ணு முதல்ல சொல்லணும்னு நினைக்கிறது என்னன்னா, இந்த திராவிட இயக்கத்தினர், திராவிட கோஷ்டியினர் சீமானை வீழ்த்தணும்,
தமிழ் தேசியத்தை வீழ்த்தணும், சீமானை வீழ்த்தணுங்கிற ஒரே நோக்கத்துல தமிழ் தேசியத்தை வீழ்த்ததுக்கான வேலைகளை அவங்க தொடர்ச்சியா செய்ய முற்படுறாங்க. அதுல ஒண்ணு, சீமானை வீழ்த்தணும்னு நினைச்சாங்கன்னா அதுக்கு வந்து 1008 வழிகள் இருக்கு. நீங்க வீழ்த்திக்கிங்க. அவருடைய அவருடைய அணுகுமுறை, அவருடைய நிர்வாக முறை, அவருடைய பேச்சு நிறைய இருக்கு. ஆனா அவர் செய்யறது 10 தப்புனா இவங்க வந்து 1000 தப்பா வெளியில சொல்றாங்க. யாரு? திராவிட இயக்கத்தினர் சீமானை காலி பண்ணுங்கிறதுக்காக 10 தப்பு செய்யறாரு அப்படின்னா நாங்க சொல்றோம் செய்யறாரு, சில தவறுகள் செய்யறாரு. ஆனால் அதை வந்து 100 மடங்கா 1000 மடங்கா வெளியில வந்து சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, இவங்க சொல்றதெல்லாம் போய் சீமான் சரியான ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி வந்துருது. நீங்க திராவிட நிறைய விஷயம் இல்ல அந்த போட்டோ அப்ப உண்மைன்னு சொல்றீங்களா? ஆமா, போட்டோ நான் என்னை அதாவது இல்ல நாட்கள் கணக்கா தலைவரோடு அமர்ந்து உணவருந்தினேன், தலைவர் தான் எனக்கு பரிமாறினாரு, அண்ணி வந்து என்கிட்ட இது சொன்னா, இதெல்லாம் உண்மைன்னு சொல்றீங்களா? இந்த விஷயத்துல வந்து நான் தெளிவா சொல்றேன். நாட்கள் கணக்கா அவர் வந்து அதாவது பொய் சொல்றது வேற, உண்மையை மறைக்கிறது வேற. 2 விஷயம் இருக்கு. எங்க அண்ணன் உண்மையை மறைச்சிருக்கலாம், ஆனா பொய் சொன்னாரு அப்படிங்கறதுல வந்து எனக்கு வந்து, அதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும், ஆனா அதை வந்து கொஞ்சம் பிம்பப்படுத்தி சொல்லுவாரு. ஒரு 10 மடங்கா சொல்லுவாரு, அதிகப்படுத்தி சொல்லுவாரு, சுவாரஸ்யமா சொல்லுவாரு. அது வந்து ஒரு சொல்லும்போது வந்து நீங்க எதிர்த்தப்புல உள்ளவங்க வந்து அதை ரொம்ப ஆர்வத்தோட கேட்கறதுக்காக வந்து சில விஷயங்கள் வந்து சேர்த்து சொல்லுவாரு. அது வந்து அவருடைய இயல்பு, எப்பவுமே அது இயல்பு. அதனால அது போகவே இல்லை. அந்த போட்டோ தப்பு, போட்டோ வந்து பொய் அப்படிங்கிறது வந்து அது நான் நம்ப மறுக்கிறேன். ஏன்னா வந்து இன்றைக்கு சொல்றாங்க, இன்னைக்கு வந்து யாரோ ஒரு இயக்குனர் வந்து நான் தான் பிரிண்ட் போட்டு கொடுத்தேன், நான் தான் கிராபிக்ஸ் பண்ணேன் அப்படின்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் வந்து அது ஏற்புடையதா இல்லை. அப்படின்னா நீங்க இதே திராவிட கழகத்துல முதலே சொல்லிட்டு வந்தேன்னு நீங்க ஏன் சொல்றீங்க மொத்தமா? அப்படிலாம் கிடையாது. நடந்திருக்கு, சில விஷயங்கள் நடந்திருக்கு. அவர் அங்க போனது உறுதி. அங்க போனது வந்து போயிட்டு வந்ததுக்கு பிறகு எங்களுக்கு தெரியும். அங்க போனது உறுதி. அங்க வந்து படப்பிடிப்பு தொடங்க போனது உறுதி. அதுல வந்து அவர் சாப்பிட்டு, எங்க அண்ணி வீட்டுல சாப்பிட்டு, எங்க அண்ணி கையால சாப்பிட்டுங்கிறது அவர் என்றைக்குமே தலைவருடைய மனைவியை சொல்லல. அண்ணின்னு சொல்லுவாரு. அது எல்லாரும் தலைவருடைய மனைவின்னு நினைச்சுக்கிறாங்க. அவர் சொன்னது பொட்டமான் அவனுடைய மனைவியை தான் வந்து அண்ணின்னு சொன்னது. இந்த மாதிரி வந்து அதை வெட்டி ஒட்டி போட்டு இவங்க பேசுறாங்களே ஒழிய, நான் சொல்றது என்னன்னா, அவர் போனாரு வந்தாரு அப்படிங்கலாம் வந்து அவரை நீங்க வந்து தாழ்த்துறதா, அவரை வீழ்த்துறதா நினைச்சுக்கிட்டு இந்த தமிழ் தேசிய அரசியலை வீழ்த்துறதுக்கு வந்து நிறைய பேர் இங்க போட்டு அலையிறாங்க. அவரை வீழ்த்தணும்னா அவர் செய்த தவறுகளை மட்டும் பேசுங்க, இட்டு கட்டி பேசாதீங்க. சரி, ஓகே. கடைசியா உங்களை பத்தி பேசும்போது அவங்க ஏன் நீக்கினேன்னு ஆதாரத்தை எல்லாம் வெளியிடவா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சு. அதுக்கு நேத்து நீங்களும் சொல்லியிருக்கீங்க, சீமான் வெளியிடலாம், நானும் ரெடி, நானும் வெளியிடுறேன் அப்படின்னு. என்ன ஆதாரங்களை நீங்க வெளியிட போறீங்க? ஏங்க நாங்க வந்து நாங்க தெரிஞ்சுங்க, ஒரு துளி கூட இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஆதாரத்தை சேகரிக்கணும்னு நினைச்சிருந்தோம்னா, அப்படி ஆதாரங்கள் ஏதாவது எங்க கிட்ட இருந்துச்சுன்னா, நாங்கள் வந்து ஆதாரங்களை உருவாக்கி வச்சிருந்தோம்னா இன்றைக்கு சீமான் இந்த அரசியல் களத்தில் இருக்க முடியாது. அப்படி ஆதாரங்களை எங்களால் சேகரிக்க முடிஞ்சிருக்கும். அந்த இடத்துல தான் நாங்க இருந்தோம். ஆனால் நாங்க வந்து அந்த பிழைக்க வந்த ஒரு 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 சராசரியான ஆள் கிடையாது. நாங்க தேசிய தலைவருடைய வழிவந்தவர்கள். நாங்க வந்து உயிர்னா உயிரை கொடுப்போம். அப்படிதான் அவருக்கு இருந்தோம். அப்படிலாம் வந்து எந்த ஆதாரம் முடியாது. நான் சொல்றது எதுனா, அவர் வந்து எங்ககிட்ட பேசியிருப்பார் இல்லையா, எங்ககிட்ட வந்து வாய்ஸ் மெசேஜ் போட்டிருப்பாரு, அதெல்லாம் பண்ணிருப்பார் இல்லையா, அதை நான் வந்து அப்படிதான் அதைத்தான் சொன்னேன் ஒழிய, அதை மற்றபடி வந்து வேற எந்த விதமான இதுவும் வந்து அவரை பற்றின ரகசியங்களோ ஆதாரங்களோ அது வந்து எங்கிட்ட கிடையவே கிடையாது. வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அதை உருவாக்க இடத்துல நாங்க எப்பயுமே இருந்தது கிடையாது. அப்படி இருந்தா நாங்க எங்களை மாதிரி ஆதாரங்களை உருவாக்கி இருக்கு யாராலையும் முடியாது. அப்படி இடத்துல தான் நாங்க இருந்தோம். ஓகே, ஓகே. இல்ல இதுல பல மீனிங் இருக்கு. நாங்க அப்படி எல்லாம் ஆதாரங்கள் எடுத்திருந்தா சீமான் அவர்கள் இன்னைக்கு அரசியலே இருந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்றீங்க. இப்ப அவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியும். பார்க்கவங்களோட வியூஸா அப்படிதான் அப்படி இல்ல. தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்து நீங்க வந்து அரசியல் தலைவனா விட்டுருங்க. நீங்க ஒரு தனிநபரா வந்து ஒரு பிரைவேட் லைஃப்னு ஒருத்தவங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். அதாவது ஒருத்தர் வீழ்த்தணும்னு நினைச்சோம்னா, நீங்க இதுக்கு முன்னாடி அரசியல் பிஜேபியில உள்ள அவரு தலைவரா, துணைத் தலைவரா இருந்தாரு, அவரெல்லாம் வந்து வீழ்த்தினாங்க இல்லையா? ஏதாவது வந்து அவர் தனிப்பட்ட அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு பிஜேபிக்கு ஏன் போகணும்? நாம் தமிழர்ல இருந்தே ஆடியோக்கள் வீடியோக்கள் எல்லாம் பலது வெளியில வந்திருக்கு. அந்த மாதிரியான வந்து ஒரு தனிப்பட்ட விஷயங்களை பதிவு செய்யணும். அவரும் நம்மளும் பேசுறத பதிவு செய்யணும், அவர் மத்தவங்களோட பேசுறத பதிவு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் எந்த காலத்துல இருந்ததுல அது இனிமேலும் இருக்காது. ஏன்னா அதுல அந்த மாதிரி ஆட்கள் வந்து நாங்க கிடையவே கிடையாது. நன்றி சார், நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.
Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away. Taste Daily. Taste the Daily. Taste Daily. Taste the Daily. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24/7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்